ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஜாக் ஃப்ரூட்டை வச்சு பலாப்பழம் அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அடுத்து பாயாசம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் ரெசிபியை பார்த்துருவோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றி ஃபஸ்ட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறேன். தண்ணியே ஊற்ற மாட்டேன், அப்படியே பால் திக்காக இருக்கணும். ஸோ அது பால் அங்கே கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலான்னா, 1 கைப்பிடி முந்திரி, 1 கைப்பிடி பாதாம், ஒரு 3 ஏலக்காய், இதை நம்ம நல்லா அப்படியே பொடியாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பால் பொங்கிட்டுருக்கு. இது பார்த்திங்களா, இந்த மாதிரி பவுடராக நம்ம எடுத்துக்கணும். பால் அப்படி இப்போ நல்லா பொங்கி வருதா. இப்போ அது நல்லா சுண்ட விடணும். தண்ணியே ஊற்றாமல் நம்ம திக்கான பாலை சுண்ட விடுறோம். ஸோ இந்த டைமிங்கில் அது நல்லா கொதித்து வரும்போது அந்த அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இது சீக்கிரம் அந்த கட்டியாக ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த பால் பார்த்திங்கன்னா இதுதான் ரப்டி. நம்ம இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணோன்னா, பலாப்பழத்தை அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அதுக்கு கொஞ்சோண்டு நான் பால் ஊற்றி அரைச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, இதுதான் ரப்டி. இப்போ இந்த பலாப்பழத்தை ஊற்றுனதுனால இது பலாப்பழம் ரப்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலுக்கு ஆல்ரெடி இந்த பலாப்பழம் சுகரு, ஸோ நம்ம நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல சுகர் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் 2 ஸ்பூன் தான் போட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னொரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு லைட்டாக குங்குமப்பூ போட்டு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம அது என்ன பண்ணோன்னா, இதில் நம்ம குட்டியாக நம்மளுக்கு அங்கங்கே பல்ப் மாட்டணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 பலாசொலையை மட்டும் எடுத்து வச்சு அது சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த குல்ஃபி மோல்டில் இதில் ஊற்றணும் இல்லையா, ஸோ அப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, சும்மா கொஞ்சம் அங்கங்கே அப்படியே போட்டோன்னா நம்ம அப்படியே அந்த குல்ஃபி சாப்பிடும்போது நடுவில் அங்கங்கே பைட் மாட்டோம். இது கூட நம்ம ரீசெண்டாக இங்கே தான் ஏதோ வாங்கியிருந்தோம். அந்த 1 to 3 grams அப்படின்னு ஒரு கடை போயிருந்தோம் இல்லையா, புஜ்மன் மால் போகும்போது அந்த இடத்துல வாங்கினது தான். ஓகே, இது குல்ஃபி மோல் மாதிரியே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிப்போம்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பலாசொலை, அப்புறம் குல்ஃபி, அப்புறம் கொஞ்சோண்டு பலாசொலை, அப்புறம் குல்ஃபி, அந்த மாதிரி டைப்பில் நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த 6மே வரும், இந்த 6 மோல்டுக்கும் ஊற்றுற மாதிரி வருமானே டவுட்டாக நினச்சேன். ஏன்னா நல்லா திக்காகிடுச்சு. ஆனால் இந்த 6 வந்தது போகவே எக்ஸ்ட்ராவே மீறுது. இந்த மாதிரி தான் கொஞ்சோண்டு அந்த பல்ப்பு, கொஞ்சோண்டு குல்ஃபி, கொஞ்சோண்டு பல்ப்பு அப்படின்ற மாதிரி நம்ம இது 6மே ஊற்றி வச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ பேலன்ஸ் மீந்திருக்கு இல்லையா, இதை என்கிட்ட இந்தமாரி இது நம்ம ஆல்ரெடி ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வாங்கணும் தெரியுமா, அந்த ரம்ஜான் மார்க்கெட் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம் இல்லையா, அந்த டைமிங்கில் நம்ம ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீமே வாங்கினோம் இதே பாட்டில் தான். ஸோ அதே பாட்டில் இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீமு, குல்ஃபி அதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். அவன் எப்படி கொடுத்தானோ அதே ஃபார்மேட்டில் அவன் எப்படி பார்த்தீங்களே, இந்த பாட்டு எத்தனோண்டுன்னு வெறும் 2 கரண்டிக்கே ஃபில் ஆகிடுச்சு. இந்த குல்ஃபியில் அந்த குல்ஃபி மோடில் ஊற்றணும் இல்லையா, அதே அந்த ஐஸ்கிரீமும் இந்த ஐஸ்கிரீமும் ஒரே சைஸு, ஆனால் பாட் மட்டும் அவ்வளோ பெருசு. ஸோ இது மேலே அவன் எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தானோ அதே மாதிரி அந்த பல்ப்பையும் டெக்கரேட் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயிலை மேலே வச்சு இப்படி இருக்க மூடி. இப்போ என்ன பண்ணோன்னா, இது 2த்தையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். இது ஒரு 4 hours இருந்தால் அப்படியே குல்ஃபியாக ரெடி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 4 hours நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஜாக் ஃப்ரூட் பாயாசம் பண்ணலாம். பலாப்பழ பாயாசம். அதுக்கு நான் 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா, இது நான் கேரளா ஸ்டைல் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சோண்டு முந்திரியை ஒரு 4 பீஸாக உடச்சிட்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ தேங்காவையும் முந்திரியும் நல்லா அப்படியே அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் தேங்காவும் முந்திரி அப்படி ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வந்தது பாருங்க, செம. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அரை முடி தேங்காவை அப்படியே ஃபுல்லாக அரைச்சி பால் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த பாயசம் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பால், நம்ம 2 பால் எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சா திரும்ப அதே இதுவை எடுத்து நம்ம போட்டு இப்போ 2வது பால் எடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் பால் தனியாக அங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் பாலை தான் ஊற்றணும், லாஸ்ட்டாக தான் ஃபஸ்ட் பால் ஊற்றணும். ஓகே, இப்போ நம்ம அந்த 2வது பாலையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஜாக் ஃப்ரூட்டை அரைச்சி எடுத்துக்கணும். ஜாக் ஃப்ரூட்டை அதே மாதிரி இதை பல்ப்பாகவும் அரைச்சி எடுக்கலாம், அது அவங்களுக்கு விருப்பம் இந்த மாதிரி தான். நான் இதை வந்து நல்லா மையவே அரைச்சிட்டேன். ஏன்னா அப்படி நல்லா மெல்ட்டாக அதோட நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ வந்து அந்த நெய்லியே, அந்த பேலன்ஸ் நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்லியே நான் வந்து இப்போ அந்த ஜாக் ஃப்ரூட் அரைச்சது நான் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா அந்த நெய்யில் இப்படியே வாட்டிகிட்டே இருக்கும்போது 2வதாக எடுத்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை ஊற்றுறேன். ஊற்றி நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடனே சீக்கிரமாக சட்டுன்னு அது வந்து திக்காக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம 2வது பாலையும் ஊற்றிடலாம். சாரி, இதுதான் நம்ம ஃபஸ்ட் எடுத்த பால், அதை நம்ம 2வதாக ஊற்றிடலாம். ஓகே, இப்போ இதையும் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்காகும் போது நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ இந்த சுகர் ஆட் பண்ணுறோம். போன வாட்டி நான் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுகர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த பலாப்பழம் ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால அந்த கால்குலேஷனில் போட்டேன். இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூனே போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு போடணும் இதில். அவ்வளோதாங்க, பலாப்பழ பாயாசம் கேரளா ஸ்டைலில் ரெடி. அந்த வறுத்து வச்ச அந்த முந்திரியும் தேங்காவையும் தூக்கி போட்டுட்டு அப்புறம் அந்த லைட்டாக ஒரு ஃபினிஷிங் டச்சுக்கு குங்குமப்பூ. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த பலாப்பழத்தோடைய எசன்ஸ் வந்து அப்படியே உள்ளே இறங்கி செம்மையாக இருந்தது. நல்லா திக்காக அழகாக. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது பாயாசம் தண்ணியாக குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு ரப்டி சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. ஓகே, இது கூட நான் சேர்த்து அந்த குல்ஃபி ஐஸும் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து 1 hour தான் ஆயிடுச்சு. இன்னும் ஆக்சுவலி 4 hour வைக்கணும். இது பாட்டில் வச்சதுனால இது வந்து அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தானே. எப்படியோ இது என்ன தான் கட்டியாக இருந்தாலும் நாங்கள் இதை லைட்டாக மெல்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். அவ்வளோ ஜில்லுன்னு நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நான் 1 hourலேயே எடுத்துட்டேன். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. அப்படியே அந்த ஜாக் ஃப்ரூட்டோடைய அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாம் செம்மையாக வந்திருக்கு. அந்த பல்போடு சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி ஒரு தடவை இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சுகர் கரெக்டாக பார்த்து போடுங்க. நான் சுகர் லைட்டாக கம்மியாக போட்டுட்டேன். பாயாசம் அல்டிமேட்டு. ஆனால் பாயாசத்தில் ஒரு பிஞ்ச் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா. ஸோ எனக்கு அப்படி தெரியுது. சுகர் சாப்பிட்றவங்களுக்கு அது நல்லா தான் இருக்கும். செம்மையாக வந்திருக்கு. ஜில்லுன்னு ஒரு ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் குல்ஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே சூடாக ஒரு ஜாக் ஃப்ரூட் பாயாசம் செம்மையாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.